வணக்கம். இன்று கடலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து பல இடங்களுக்கு நான் சென்று கொண்டு வந்திருக்கின்றேன். குறிப்பாக பரவனாறு, முதல்ல பரவனாறு இடத்துல தான் நாங்கள் போய் பார்வையிட்டோம். அங்கே பார்வையிடும்பொழுது இந்த பக்கமும் தண்ணி இருக்குது, அந்த பக்கம் தண்ணி இருக்கு. ஒரு ஒரு மரம் மாதிரி இருக்கு, மரம்லாம் தாண்டி ஒரு பக்கம் தண்ணி இருக்கு. அதை கேட்டால் அந்த பக்கம் டெல்டாங்கிறாங்க, ஆனால் இந்த பக்கம் டெல்டா இல்லை என்றாங்க. அப்படின்னா டெல்டா அப்படின்னு அதை அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுற்றுச்சூழல் மாசோ இல்ல வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் எந்த ஒரு ஏமாற்று திட்டமோ பண்ண முடியாது. அதே போலதான் அவங்க என்ன கேக்குறாங்க, அந்த பக்கம் பக்கத்துல ஒரு 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 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது டெல்டான்றாங்க, இந்த பக்கத்துல இருக்கிறது டெல்டா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த பரவனாறு பத்தி பாத்தீங்கன்னா அதுல வர அந்த தண்ணியில என்எல்சில இருந்து வரக்கூடிய, அதாவது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல இருந்து வரக்கூடிய அந்த மாசு படிஞ்ச தண்ணி, சாம்பல், அத்தனை சாம்பலும் நிலக்கரி எடுத்துட்டு மிச்சம் வர அத்தனை சாம்பலும் சுத்திகரிப்பே பண்ணாம அப்படியே நார்ல கலக்குது. அப்படியே கருப்பா இருக்குது. மழை தண்ணி வரும்போது பழுப்பாக போகுது, மழை தண்ணி இல்லாத போது கருப்பாக தண்ணி போகுது. வருட கணக்காக அந்த சாம்பல் படிந்து கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேல, அந்த 3/4 அடிக்கு மேல அப்படியே கருப்பா சாம்பல் இருக்குது. விவசாயிகள் அங்க விவசாயம் பண்ணவே முடியல. எந்த விவசாயம் பண்ணாலும் அது பெரிய லாபத்தை கொடுக்க முடியல. அவங்களால அந்த அந்த நெல் பயிரையோ வேற எந்த விவசாயத்தையோ காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பகுதியை எப்படி ஸ்ரீமுஷ்ணத்தை டெல்டா பகுதியாக அறிவிச்சாங்களோ அதே போல இந்த பகுதி அறிவிங்க. ஏன்னா இதுதான் உரிமைக்கு வாய்ந்த பகுதி. இது கடைமடை பகுதி. அந்த பகுதி தான் கடைமடைன்னு சொல்றாங்க. அந்த பரவனாறு அந்த பகுதி தான் கடைமடை பகுதின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கடைமடை பகுதிக்கான உரிமையை நீங்க எங்களுக்கு கொடுங்க, கவர்மெண்ட் ஆணையம் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த கடைமடை பகுதிக்கான உரிமையை கொடுத்து டெல்டா பகுதியாக அறிவிங்க அப்படின்றத ஒரு விஷயமா சொல்றாங்க. அதே போல என்எல்சி நிர்வாகம் சுத்திகரிக்கப்படாம அந்த தண்ணி அனுப்புறாங்க. அதாவது உள்ள சுத்திகரிப்பு நிலையம் இருக்கிறது, ஆனா அந்த சுத்திகரிப்பு நிலையத்துல இருந்து தண்ணிய சுத்திகரிக்கப்படாம அப்படியே முழுசா அனுப்புறாங்க. சென்ட்ரிஃபியூஜல் சிஸ்டம்ல அதை சுழற்சி முறையில அப்படியே சுத்தி சுத்தி விட்டுச்சுன்னா அந்த சகட தனியாவும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி பரவனாறுல கலக்கணும். ஆனா அப்படிலாம் எதுவுமே செய்யறது இல்ல. அது அப்படியே அந்த மாசு படிஞ்ச சாம்பல் நிற தண்ணிய, சாம்பல் கலந்த தண்ணிய அப்படியே அனுப்பிடுறாங்க. இது ரெண்டும் தூர் வாரணும். தூர் வாரத்துக்கான பெரிய பெரிய திட்டங்கள்லாம் போட்டு அதற்கு நிதியும் ஒதுக்கீடு செய்து, ஆனா அதை 3/4 கூட செய்யல. 65% தான் செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் செய்ய வேண்டியது. கடைசியில பார்த்தா தனியாருக்கு அதை டெண்டர் விட்டுருக்காங்க. அவங்களும் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா அந்த பள்ளத்தையே தூர்வாரிந்தா மேடை யார் தூர்வாருவாங்க? மேடை தூர்வாரினாதான் நீங்க தண்ணி உள்ள வரும். எப்படி தண்ணியை நீங்க சேமிப்பீங்க? எப்படி அந்த நல்ல தண்ணியை கொண்டு வருவீங்க? எந்த பகுதியுமே தூர்வாரல. அடுத்ததான் நாங்க பெருமாள் ஏரிக்கு போனா அதை விட கொடுமை என்னன்னா, நன்னீர் ஏரி. அது பாத்தீங்கன்னா சேத்தியாத்தோப்புல இருந்து வாலாஜா ஏரிக்கு அந்த ஏரி ஃபில் ஆகி மழை தண்ணி வரும்போதோ அதிகமான தண்ணி வரும்போதோ வாலாஜா ஏரி முழுக்க நிரம்பி மிச்சம் வர நல்ல தண்ணி இங்க பெருமாள் ஏரிக்கு வரணும். எத்தனையோ கிராமங்கள், பரவனேரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமங்களுக்கு அது பாசன தண்ணியா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிராமங்களுக்கு இந்த ஏரி, பெருமாள் ஏரி தண்ணி கொடுக்குது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு 100 குடும்பம்னா கூட கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் பாருங்க, ஒரு 3000, இதுல ஒரு 4000 அப்படின்னா கிட்டத்தட்ட 7000 to 10,000 குடும்பங்கள் இந்த தண்ணியை நம்பி இருக்காங்க. ஆனா இந்த தண்ணி எப்படி வருது? ஒரு மாசடைந்து வருகிறது. பெருமாள் ஏரி தண்ணியில பாத்தீங்கன்னா மெர்க்குரி கலந்து இருக்குது, பாதரசம் கலந்து இருக்குது அப்படின்றது அறிவியல் பூர்வமா நிரூபணமாயிருக்கு. இது எங்க இருந்து வருது? என்எல்சில இருந்து. அப்ப என்எல்சி நிர்வாகத்துக்கு போய் நீங்க சண்டை போடணும், கேட்கணும். அதற்கு யாருக்குமே யாருமே அதை செய்யல. என்எல்சி நிர்வாகத்தை தட்டி கேட்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. கடந்த ஆண்டு இதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இத்தனை பேரும் அங்க கைதாகி உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க எல்லாம் கைதாகி உள்ள உட்கார்ந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட அன்னைக்கு கைதாகி உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த 2வது சுரங்கத்துக்கு எடுக்க வேண்டிய அந்த இடத்த கூட இப்போதைக்கு அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க, நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதே போல இன்றைக்கு இப்ப நான் இங்க வரேன், இந்த 3வதா இந்த திருச்சோபுரம் இந்த பகுதிக்கு வரேன். இங்க தியாகவள்ளி, நொச்சிக்காடு, குடுகாடு போன்ற கிராம மக்கள் இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் என்கிட்ட இப்படி ஒரு தகவலை கொடுக்குறாங்க. என்னன்னா, எங்க கிராமத்தை காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே கெம்ப்ளாஸ் நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த பகுதியில
தண்ணியில வந்து மாசு அடைஞ்சிருக்குது, அதனால வந்து டயாக்சின் கலந்து இருக்குது என்று நிரூபணமாகி இருக்கு. அறிவியல் பூர்வமாக நிரூபணம் ஆகி இருக்குது. டயாக்சின்றது ஒரு கொடுமையான ஒரு நச்சு. அதன் மூலம் வந்து கேன்சர் தான் வரும். டயாக்சின் தாய்ப்பால்ல கலந்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த பகுதியில கண்டுபிடிக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்துல இளநீர்ல இருக்குது, கலந்துருக்குதுன்னு அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ டயாக்சின் தண்ணியிலயும் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூலமாகவும் NLC மூலமாகவும் வரக்கூடிய நச்சு காற்று, நச்சு தண்ணீர் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய சுகாதார அச்சுறுத்தலை கொடுத்துருக்குது. ஏன்னா தண்ணியில டயாக்சின், சுவாசிக்கிற காத்து நச்சு காத்து, இளநீர் நம்ம குடிக்கிற நம்ம சாப்பிடுற இளநீர் கடவுளால படைக்கப்பட்டது. இந்த இளநீர் போன்ற ஏதோ நம்மளால கையால பண்ணல, அது இளநீர் கடவுளா கொடுக்குறாரு தென்னை மரத்துல. அந்த இளநீர்ல டயாக்சின், அது வந்து கேன்சர் கொடுக்குது. தண்ணியில கேன்சர், காத்துல கேன்சர். அப்புறம் எப்படிதான் இந்த மக்கள் வாழ்வாங்க? இங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு வந்து வெட்டிவேர் விவசாயம் ரொம்ப பெரிய விவசாயம். ஏன்னா இதுலதான் வந்து வாசனை மிகுந்த வெட்டிவேர் இங்கதான் கிடைக்குது. மற்ற இடத்துல எல்லாம் பயிர் பண்றாங்க, ஆனா இங்க அந்த வாட்டர் கண்டென்ட் அது அதிகமா இருக்கிறதுனாலயும் அந்த வெட்டிவேர் வந்து நல்ல ஒரு வாசனை பொருளாக இருக்குது. விவசாயிகள் இந்த பெண்கள் சொல்றாங்க எங்களுக்கு இதை நீங்க கொடுக்காதீங்க 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாவே எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே தினம் அந்த வெட்டிவேர் விவசாயம் பண்ணி 700 ரூபாய் சம்பாதிக்கிற நல்ல நிலைமையில இருக்கிறோம், எங்களை வந்து நிம்மதியா வாழ விடுங்கன்றதான் இந்த பெண்கள் கேட்கறாங்க. ஏன்னா இந்த பகுதியில தோண்டினாலே நல்ல தண்ணி, 10 அடியிலே நல்ல தண்ணி இருக்குமா. கடலூர் மாவட்டம் முழுக்க அப்படிதான் இருந்தது. தோண்டினவுடனே நல்ல தண்ணி வரும். இப்ப 800 அடிக்கு தோண்டினாலும் எந்த தண்ணியும் வரமாட்டேங்குது, எல்லாமே கெட்டு போன தண்ணி தான் வருது. அதனால இந்த கடலூர் மாவட்டத்துல இந்த பகுதி மக்கள் கேட்கறதே, இந்த பகுதியில சிப்காட்டுக்கு புதுசா அனௌன்ஸ்மெண்ட், புதுசா வந்து இதை பாருங்க, இது ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. என்ன புதுசா இந்த பகுதியில 1119 ஏக்கரை எடுக்க போறோம், எடுத்து புதுசா ஒரு 2வது சிப்காட்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு 2வது சிப்காட்? ஏற்கனவே கடலூர் மாவட்டத்துல ஒரு பெரிய சிப்காட் இருக்கு, அது 3வது பெரிய சிப்காட் தமிழ்நாட்டிலேயே. ஒரகடம் செய்யாறுல அடுத்தது 3வது பெரிய சிப்காட் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. அதுலயே பாதி ஃபேக்டரி மூடி இருக்குது. இருக்கிற ஃபேக்டரி ஓபன் பண்ணி நல்லா நடத்துங்க. அதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டாதான் தெரியும் இந்த மாவட்டத்துல என்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு. ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. விவசாயத்தை நம்பிதான் இந்த ஜனங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விவசாயமே வேணாம், இதே நாங்க சிப்காட்டா மாத்திரம் யாரை ஏமாற்றுகின்ற வேலை இது? எதுக்காக இன்னொரு சிப்காட்? தேவையே இல்லை. அதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு 2 மடங்கு அதிகம் கொடுக்குறோம், 3 மடங்கு அதிகம் கொடுக்குறோம், கவர்மெண்ட் விலையோடன்னு சொல்றீங்க. இதெல்லாம் என்ன இத மாதிரி ஒரு வளமிக்க பகுதி, நல்ல நீரும் தோண்டனா தண்ணி, நல்ல விவசாயம் இருக்கக்கூடிய இந்த பகுதி எவ்வளவு மடங்கு விலை போகும். ஏமாத்துறீங்களா இந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து? 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேலை கொடுக்குறோன்னு சொல்வீங்க, கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டீங்க. NLCல அதான நடந்தது. எத்தனை பேர் வேலை சரி அரசாங்கம் கேக்குதுன்னு நிலத்தை கொடுத்தவங்க இன்னைக்கெல்லாம் பாவம் ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க. சென்னையில எல்லாம் பிளாட்ஃபார்ம்லயும் இது ஒரு ஏதோ ஒரு வெளியூர்ல வந்து கூலி தொழிலாளர்களாகவும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் விவசாய நிலங்களை வைத்திருந்த முதலாளிகள் இன்னைக்கு வெளி மாவட்டத்துல கூலி தொழிலாளர்களை வேலை செய்யறாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? நாட்டுக்காக கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு அங்க NLCல தமிழர்களுக்கு வேலையே இல்லை. இப்போதைக்கு எங்க வேலை கொடுக்குறாங்க? எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை. அதே போலதான் இங்கேயும் பண்ணுவாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்குறோம், இந்த குழந்தைங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்குது, இந்த பையன் நல்லா வேலை செய்யும், இதுக்கு நாங்க இங்க பெரிய தொழிற்சாலையை கட்டி இந்த பையனுக்கு வேலை கொடுக்குறோம், கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. நிலத்தை வாங்கி ஏமாத்தி இந்த மக்களை அகதிகளாக சொந்த நாட்டிலே கிளைமேட் ரெஃப்யூஜிஸ் மாதிரி இவங்களை அனுப்பிடுவாங்க. சொந்த நாட்டிலே அகதிகளாக இவர்களை வேற ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த சிப்காட் தேவையே இல்லாத ஒரு விஷயம். இந்த நிலத்தை, ஒரே ஒரு சென்ட் நிலத்தை கூட இந்த மக்கள் கொடுக்க தயாராக இல்லை. அவங்க விவசாயம் பண்ணிதான் தயாரா இருக்கிறாங்க. எங்களுடைய பாரம்பரிய, எங்க பாட்டம் வாழ்ந்த இடம், எங்க முப்பாட்டம் வாழ்ந்த இடம், என் கோவில் இங்க இருக்குது, என் குளம் இங்க இருக்குது, என் பிள்ளை இங்கதான் படிச்சு நல்லபடியா வளரணும், இந்த விவசாயத்தை செய்து நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு விட்டுட்டு போங்களேன். வளர்ச்சி திட்டம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஏமாற்று திட்டத்தை ஏன் கொடுக்குறேன்? வளர்ச்சியும் கிடையாது, இது ஏமாற்று திட்டம் தானே தவிர வளர்ச்சின்னா ஒரு 10,000 பேருக்கு வளர்ச்சியா இருக்கணும். இங்க 10,000 குடும்பத்தை அழிச்சிட்டு ஒரு 100 பேருக்கு வளர்ச்சின்னா அது வளர்ச்சி திட்டமே கிடையாது. 100 பேர் தான் அதில் வாழ்வாங்க. இந்த 10,000 பேருக்கும் ஒண்ணுமே கிடைக்காது. எந்த ஒரு ஏமாற்று திட்டமா தான் இது இருக்கும். அதனால இங்க இன்னொரு சிப்காட் வரத்துக்கு தேவையில்லை, அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த தயாராக இருக்கிறார். இங்க வந்து அளவெடுக்க வந்தா கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் சகோதரர்கள் முதல்ல வந்து நின்றுடுவாங்க. அளவு கூட ஒரே ஒரு கல்லு வச்சு நீங்க அளவு கூட எடுக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்பதை இங்க தெள்ள தெளிவாக கூறிக்கொள்கின்றோம்.
கண்டிப்பாக இந்த மக்கள், கிராம மக்களோட நாங்க துணை இருக்கிறோம். இந்த குடிக்காடு, நொச்சிக்காடு, தியாகவள்ளி, திருசோபுரம் இந்த கிராம மக்கள் நாங்க என்னைக்கும் துணையா இருப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் துணை நின்று இந்த பகுதியிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட அவங்க எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டோம். வெட்டிவேர் என்பது பாத்தீங்கன்னா ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். இத வந்து மிகப்பெரிய பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள்லாம் வெட்டிவேர்ல அவங்களுடைய வாசனை திரவியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. மிகப்பெரிய கம்பெனி ஹெர்மிசன் போன்ற ஒரு பெரிய வெளிநாட்டு கம்பெனி, அவங்களுடைய சென்ட் பேரே வெட்டிவேர். ஒரு நாள் முழுக்க வீசிட்டு இருக்கோம். கிராமங்கள்ல எல்லாம் தினம் ஒரு பழைய கோவில்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து பூ மாலையெல்லாம் வாங்கி தினம் போட முடியாது, ஏன்னா அதிகப்படியா யாரும் வரமாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துல வெட்டிவேர் மாலை தான் கேட்கறாங்க. எத்தனையோ கிராமங்கள்ல சாமிக்கு போட்டு வச்சா நாள் முழுக்க வாசனையா இருக்கும் நிறைய சொல்லுவாங்க. நானே எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வெட்டிவேர் மாலைகளை கொண்டு போய் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா கிராம மக்கள் எல்லாரும் போட முடியலனாலும் அந்த மாலையை போட்டு ஏதாவது அந்த குலதெய்வங்களுக்கு போட்டு வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வெட்டிவேர் என்ற ஒரு தாவரம் நம்ம ஊர்ல கிடைக்குது. அதை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு துணிந்துச்சிட்டீங்க. என்ன அதிகப்படியாக இந்த நொச்சிக்காடு, குடிகாடு இந்த கிராமங்கள்ல நடைபெறுகிறது. அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் முதல்ல வந்து இந்த பகுதியில நீங்க அரசாங்கம் அறிவித்திருக்கும் அந்த 2வது சிப்காட் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை, வரவிட மாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கிராம மக்களுடன் என்றும் துணை நிற்கும். விவசாயம் மூலமாக இந்த மக்களுக்கு, அது ஒரு குடும்பத்துக்கு வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருதுன்றாங்க. அதை விட்டுட்டு இவங்களை எங்க போக சொல்றாங்கன்னு தான் தெரியல. நீங்க ஆமா ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி இல்ல நீங்க இது பண்றீங்க, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்றீங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு எங்கன்னா போயிட்டு அகதிகளா போங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு 2வது சிப்காட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 கொடுமை இது.